நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சின்ன வெங்காய சீரக சிக்கன் நல்லா ஜம்முன்னு ஒரு மணத்தோட ஒரு டேஸ்ட்டோடு செய்ய போகிறோம். அடுத்த முறை நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே அசந்துருவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட் இதில். இப்போ இந்த சிக்கன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன வெங்காய சீரக சிக்கன் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சின்ன வெங்காய சீரக சிக்கனுக்கு இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவியாச்சு. 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். பீஸ் நல்லா மீடியம் சைஸில் வெட்டி வாங்கினா போதும். தண்ணி இல்லாமல் தனியாக பிழிஞ்சு எடுத்து இந்த பவுலில் சேர்த்தாச்சு. நான் லெக் பீஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன். இந்த அளவில் நமக்கு வெட்டி வாங்கும்போது சரியாக இருக்கும் இந்த சிக்கனு ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா பிழிஞ்சு வச்சாச்சு. இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, 1 டீஸ்பூனு தூளுப்பு. அதாவது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நான் இங்கேயே சேர்த்துட்டேன், மஞ்சளும் இங்கேயே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவையான அடுத்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு பேனை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயம் 150 கிராம். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் சீரக சிக்கன் செய்ய போகிறோம். அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். 150 கிராம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ இந்த எண்ணெயிலேயும் நல்லா இதை வதக்கணும். சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கோம். இந்த சமயத்தில் சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா சீரகத்தையும் பொரிய விடுங்க. சீரகத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே நம்ம சின்ன தேங்காயில் ஒரு 1/2 தேங்காய் எடுத்துருக்கோம். அதை துருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கனில் சின்ன வெங்காயம் சீரகம் இதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. இந்த மாதிரி பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விடாமல் சாப்பிடுவாங்க. அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நல்லா நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே நல்லா பிரட்டி விடுங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே மல்லிப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு போட்டு அதே மிதமான தீயில் அந்த மசாலாவையும் போட்டு நல்லா பிரட்டி கொடுங்க. இது மாதிரி மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பிரட்டி கொடுங்க. இப்போ நமக்கு அந்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு, தக்காளி ஒரு பாதி அளவுக்கு நல்லா இது போல் வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்ச பிறகு இதை நம்ம வதக்கி வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்து நம்ம இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சின்ன வெங்காய சீரக சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூனு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே இங்கே 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தாளிப்பில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் அங்கே ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது தாளிப்புக்கு கொஞ்சமாக ஒரு 50 கிராம் மட்டும் இந்த நீட்ட வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 நிமிஷம் மட்டும் எண்ணெயிலே நல்லா இது மாதிரி வதங்கி வரட்டும். லேசாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த உடனே இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா 2 இன்ச்சு அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1-2 நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு 2 பூண்டு இந்த சைஸில் 2 பூண்டு எடுத்து அதையும் நம்ம இடி உரலில் போட்டு நல்லா 1-2 நச்சு வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி சேர்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. 3 பச்சை மிளகாய் எடுத்து நம்ம இடித்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது மாதிரி 1-2 இடிச்சிட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும்.
இப்போ அதையும் நல்லா பிரட்டி விடுங்க. வெங்காயத்தோடு சேர்த்து அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படி வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு பரட்டு. இந்த பவுலில் நம்ம மஞ்சள் பொடி உப்பு போட்டு இந்த சிக்கனை நல்லா விரைவி வச்சுருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. அதே சிக்கன் அப்படியே எடுத்து நம்ம உள்ள எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயும் நம்ம போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா சிக்கனை கலந்து விடுங்க. நல்லா சிக்கன் வந்து நல்லா சுருங்கி வரும். அந்த மாதிரி சுருங்கி வரும். கொஞ்சம் லேசாக தண்ணி இறங்கி வரும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு சிக்கனில் இருக்க அந்த தண்ணி நல்லா இறங்கி வருது. இப்போ நம்ம அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறோம்னா இதிலே ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயிலேயும் நல்லா கலந்து விட்டு அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுருங்கி வரும். அது வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த சிக்கனோட நல்லா கலந்து விடுங்க. மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்ட பிறகு இப்போ மிக்ஸி ஜாரை 100 ml தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மசாலா தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு கொல கொலன்னு இருக்கிற மாதிரி மசாலா தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை நல்லா சிக்கனை வேக விடணும். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நமக்கு இந்த மசாலாவில் இந்த சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம மசாலா சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷமாவது அந்த மசாலாவில் நம்ம சிக்கனை வேக வச்சா தான் நமக்கு நல்லா முழுமையாக வெந்து வரும். அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இது போல் இருக்கணும். மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா ஒன்று போல் சூப்பராக சிக்கனை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு மொத்தமாக 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்தில் அந்த சிக்கனும் நல்லா ரெடி ஆயிருச்சு. அந்த லேசான அந்த கிரேவியும் நல்லா சூப்பராக திக்காக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளோட சின்ன வெங்காய சீரக சிக்கனு அப்படியே அந்த ஜீரகம் மணக்கணும். அப்படியே அந்த ஆவி வரும்போதே நமக்கு ஜம்முன்னு மணக்கணும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு சிக்கன்லாம் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ரெடியாகி இந்த சமயத்தில் கடைசியில் கொஞ்சமாக மல்லித்தலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா தூவி விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் சந்தோஷமாக சூப்பரான ஒரு சின்ன வெங்காய சீரக சிக்கன் அருமையாக தயாராகிருக்கு. அப்படியே மணக்க அந்த சீரகம்னாலே நல்லா வாசம் வரும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அந்த லேசான தொக்கு அந்த சிக்கன் நல்லா வந்து அருமையாக ரெடி ஆகிருக்கு. இது சப்பாத்தி, சோறு, தோசை சூப்பராக இருக்கும். சாப்பிடான சப்பாத்திக்கு அப்படியே எடுக்கிறோம். அந்த சூடான சப்பாத்தி, அந்த சூடான சிக்கனு, அந்த கிரேவியோடு அந்த பீஸ் அப்படி தொட்டு சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் சீரக சிக்கன் அருமையாக இருக்குது. 1 கிலோ எடுத்தாலும் ஒருத்தருக்கு பத்தாது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான சிக்கன் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.